உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது Mohatechintamil சேனல். நான் உங்கள் மோகன். இன்றைக்கான வீடியோல இதுவரைக்கும் நீங்க பார்த்திராத ரொம்ப சூப்பரான அதே நேரத்தில் மிகவும் பயனுள்ள ஒரு 5 வெப்சைட்ஸ் பத்தி நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். நார்மலா நீங்க இதுக்கு ஒரு சில அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம், பட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாத வகையிலும் இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்க போகுது. அதனால இந்த வீடியோவை கடைசி பாருங்க. நான் உங்களாண்ட கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம், வீடியோ பார்த்துட்டு சும்மா போகாம வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் தான் அடுத்த வீடியோஸ் பார்த்து பண்ண வைக்குது. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய வெப்சைட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கேன். டைரக்டா அதை கிளிக் பண்ணி போயிட்டு ஒவ்வொரு வெப்சைட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வெப்சைட் amolink.com அப்படின்ற இந்த வெப்சைட். இந்த வெப்சைட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். நீங்க ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி உள்ள போயிட்டு கிரீட்டிங்ஸ் கார்டு மாதிரி ஏதாவது நீங்க ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியான ஒரு வெப்சைட் தான். இதுக்குள்ள எந்த செலிப்ரேஷன் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக இதுக்கு தேவையான கார்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமாக அனிமேஷன் பேஸ் பண்ணி உள்ள இருக்க இமேஜஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ரிவியூவா உங்களுக்கு ஓபன் ஆகும். இதுல அனிமேஷன்ஸ் கூட நீங்க வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு எடிட் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த எடிட் பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டூல்ஸ் எல்லாம் ஓபன் ஆகும். அதை பேஸ் பண்ணி நீங்க அனிமேஷன்ஸ் கூட நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க இமேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்க இமேஜஸ்ல பார்த்தா உங்களுடைய ஓன் இமேஜஸ் எது இருக்கோ அது பார்த்தா நீங்க ஆட் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஜஸ்ட் காட் இட் கொடுத்து உள்ள போனீங்கன்னா ஜஸ்ட் அந்த இமேஜ் மேல கிளிக் பண்ணுங்க. இங்க ரீப்ளேஸ் பட்டன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட இருக்க என்னென்ன இமேஜஸ் இருக்கோ அந்த இமேஜஸ் பார்த்தா இதுக்குள்ள நீங்க ஆட் பண்ணிக்கங்க. டன் பட்டன் கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆனது ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல டன் பட்டன் கொடுத்துட்டு அடுத்த பேஜுக்கு பார்த்தீங்கன்னா போயிடுங்க. அங்க உங்களுக்கு வேற ஏதாவது இமேஜஸ் ஆட் பண்ணா கூட நீங்க ஆட் பண்ணிக்கங்க. ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. இல்லை ஓன் உங்களுடைய மியூசிக் என்ன இருக்கோ அந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அனிமேஷன்ஸ் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க அவுட்புட் எடுக்க மாதிரி நீங்க ஏதாவது லாகின் பண்ணிருக்கலாம், ஃபேஸ்புக் இல்ல மெயில். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஆனதை எடுக்க போறேன். எடுத்ததுக்கு அப்புறமாக நம்மளுக்கு இங்க ஒரு லிங்க் ஃபார்மேட் ஓப்பன் ஆயிடுது. இதை காப்பி பண்ணிட்டு யாருக்கு இந்த கிரீட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண விரும்புறீங்களோ அவங்களுக்கு டைரக்டா நீங்க சென்ட் பண்ணிடுங்க. அது மெயில இருக்கலாம், இல்ல வாட்ஸ்அப் மெசேஜஸ் எதுல வேணா கூட நீங்க சென்ட் பண்ணிக்கங்க. இப்படி சென்ட் பண்ணதுக்கு அப்புறமாக அவங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பார்க்கும்போது நீங்க என்ன கிரீட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருந்தீங்களோ மியூசிக்கோட அது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளே ஆனது ஆயிடும். இது மாதிரி அவங்க ஜஸ்ட் இப்படி ஸ்வைப் பண்ணிட்டு ஒரு விஷயமா அவங்க பார்க்க வேண்டியதுதான். ஸோ நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. ஸோ நல்ல வெப்சைட்டுங்க, வேணும்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய வெப்சைட் tonemp3.com அப்படின்ற இந்த வெப்சைட். இந்த வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலிவுட், பாலிவுட் மற்றும் நம்முடைய சவுத் இந்தியன்ஸுக்கான இப்போ ஃபேவரட்டான மியூசிக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, சாங்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோனை நீங்க செட் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வெப்சைட் ஒரு பெஸ்டான வெப்சைட் அப்படின்னு சொல்லாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ள போயிட்டு நான் நம்முடைய தமிழ் சாங்ஸ்க்கான இந்த ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு உள்ள போன உடனே நம்மளுக்கு இங்க ஃபர்ஸ்ட் உப்பனா இது தெலுங்கு தான் நினைக்கிறேன். பட் இங்க கீழே பாருங்க மாஸ்டர். ஸோ மாஸ்டர் இப்போ லேட்டஸ்ட் வந்த ஃபிலிம், இது சம்பந்தப்பட்ட மியூசிக்ஸ் மற்றும் சாங்ஸ் பார்த்தீங்கன்னா டோனா செட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு இங்க அவைலபிளா இருக்கு. டைரக்டா டவுன்லோட் பண்ணி அதை நீங்க ரிங் டோனா நீங்க செட் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு எந்த ஹாலிவுட், பாலிவுட் எது வேணா கூட நீங்க செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல வெப்சைட்டுங்க, வேணும்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப்சைட். அடுத்ததாக நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய வெப்சைட் sendgp.com அப்படின்ற இந்த வெப்சைட். ஸோ பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறது. உங்களோட வீடியோ ஃபைல் மற்றும் ஆடியோ ஃபைல் மற்றும் போட்டோஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி மேக்ஸிமம் 5 GB வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணி நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமாக நீங்க யாருக்கு சென்ட் பண்ண போறீங்களோ அவங்களுடைய மெயில் ஐடி மற்றும் உங்களுடைய மெயில் ஐடி வேணா கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கு அப்புறமாக கீழே கொஞ்சம் பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கங்க. எத்தனை நாளுக்குள்ள இது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பைரி ஆகணுன்றதும் நீங்க பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமாக கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் ஃபைல்ஸ் அப்படின்றது பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. லோட் ஆனதுக்கு அப்புறமாக நம்மளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் ஃபார்மேட் நம்மளுக்கு கன்வெர்ட் ஆனதாயிடும். அது காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணி யாருக்கு நீங்க சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு டைரக்டா எது வழியா வேணா கூட நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். அவங்க இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை நீங்களே செக் பண்ணி பாருங்க. கொடுத்துக்கிறேன். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் ஆனது கேட்குது. அந்த பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க மெயில் நம்ம கொடுத்து இல்லையா, அந்த மெயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அவங்க டைரக்டா அதை செக் பண்ணி அந்த மெயில் அதை கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பாருங்க எந்த ஃபார்மேட் நம்ம அனுப்பணுமோ இது குவாலிட்டியில எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் அப்படியே நமக்கு கிடைச்சிடும். நல்ல வெப்சைட்டுங்க, மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம நான்காவது பார்க்கக்கூடிய வெப்சைட் fakedetail.com அப்படின்ற இந்த வெப்சைட். இந்த வெப்சைட் உண்மையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட்டுங்க. நீங்க யாராவது பிராங்க் பண்ணணும் ஃபேக்கா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வெப்சைட் நீங்க யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் யூடியூப் நான் எனக்கு நிறைய மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிற மாதிரி நான் காட்ட போறேன் அப்படின்னு நான் நினைச்சேன்னா ஸோ இந்த வெப்சைட்டை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள ஜென்ரேட் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதை நான் டைரக்டா கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக நான் என்னுடைய யூடியூப் கவர் மற்றும் என்னுடைய போட்டோஸ் இதெல்லாம் கேட்குது, எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நேம் கேட்குது, நான் மோகன் ஜி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே கொஞ்சம் நான் ஸ்க்ரால் பண்ணனா
என்னுடைய யூடியூப் ஹோம் பேஜ் எப்படி இருக்குமோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனதாக ஆயிடுது. இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம் 3.34 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்க மாதிரி எனக்கு வந்து காட்டுது. ஸோ இங்கே வீடியோஸ்க்கெல்லாம் பாருங்களேன், மில்லியன் கணக்கில் எனக்கு வியூஸ் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து டிஸ்பிளே ஆனது பண்ணுது. இது மாதிரி ஃபேக்காக கூட நான் வந்து ரெடி பண்ணி என்னுடைய நண்பர்கள் நான் வந்து ப்ராங்க் பண்ணலாம். இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் உள்ளே இருக்குங்க. இது மட்டும் கிடையாது, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் பார்த்து வந்து வேறு விதமான விஷயங்களும் இருக்குது. உள்ள போய் செக் பண்ணி பாருங்களேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய வெப்சைட் remove.bg. உங்களுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்பரண்டான இமேஜஸ் பார்த்தா நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ரொம்ப சுலபமாகிட்டு இருக்காங்க, நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணுற பேஜ்லேயே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி இமேஜஸ் ஆட் பண்ணி பேக்ரவுண்ட் பார்த்தா வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது, வேணும்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓவராலாக 5 வெப்சைட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நண்பர் கூட மறக்காம இந்த ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.